எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள நுழைகிறாருங்க. இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடந்த ஒரு 7.5-8 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே கிடையாதுங்க. 2017 இருந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுகாத குறை. சில பேர் இரவு நேரங்கள்ல வந்து கண்ணீர் விட்டு எவ்வளவோ அழுதுருப்பீங்க. நிறைய மனக்குமுறல்கள் நிறைய இருந்திருக்கும். அதே மாதிரி சொல்ல முடியாத துயரங்கள், மன அழுத்தங்கள், அது மட்டும் இல்லாம குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க, வேலை சார்ந்த விஷயத்திலும் சரிங்க, நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம பிடிக்காத இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நினைச்ச வேலைக்கு போக முடியாம கிடைச்ச வேலைக்கு போகின்ற தன்மையும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள், வியாபாரத்துல நிறைய முட்டுக்கட்டைகள், நிறைய போட்டிகள், பொறாமைகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்திருக்கும். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையே ஒரு மாதிரி அலைச்சலா போயிருக்குங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏங்கிய நாட்கள் ஏராளமான நாட்களா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவையும் இந்த சனி பகவான் கொடுத்திருப்பாருங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளேயும் சனி வந்து கொண்டு போயிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2021, 22, 23 இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையாவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்த்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா இந்த 7.5 சனி முழுமையா விலகுது. சனி புரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ள நுழையும் போது கண்டிப்பா கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகும். சரிங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்துல இருந்து மெல்ல மெல்ல நிறைய சேஞ்சஸ் உங்க லைஃப்பை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. இந்த சனி பயிற்சியில குறிப்பா 2025 விட 26ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க போகுதுங்க. நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்குங்க. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த துறையில வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு முறையா நீங்க முயற்சி பண்ணி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்கத்துல நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி மாநில அரசு, அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுக்கான வேற ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுமா இருக்குன்னா அந்த போட்டித் தேர்வுல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பரவரி ஜாப்ல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் பர்மனண்டா ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பை வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா அந்த கிடைக்காத ஒரு ப்ரமோஷன், ஜாப்ல ஒரு மாற்றங்கள், சேஞ்சஸ் இது எல்லாமே தற்போது தேடி வரும். சரிங்களா? ஊதிய உயர்வு, சம்பள உயர்வுமெல்லாம் பெண்டிங்ல இருந்துச்சா கண்டிப்பா இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கண்டிப்பா கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சியின் மூலமாக. அதே மாதிரி தந்தை சார்ந்த வழியில இருந்து வந்த சாதகமற்ற நிலைகள், தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதே மாதிரி தந்தையுடைய ஆரோக்கியத்தாத பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இனி வரும் காலகட்டங்கள்ல சரியாகும் அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு நிர்வாக திறமையோட நீங்க வாழ்க்கையும் சரிங்க, தொழிலையும் சரிங்க மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பா விலகும். இனி வரும் காலகட்டங்கள் உங்களுடைய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். குறிப்பா திருமண வயதுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். சுப செலவுகள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த ஆண்டு குரு வந்து ராசிக்கு விரயத்தை பார்ப்பார். ஸோ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு சுப செலவுகளை உண்டு பண்ணியே தீரும். ஸோ அந்த செலவுகளை திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல செலவுகளா மாத்திக்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதோடு மட்டும் இல்லாம வெளிநாடு, வெளியூர் சார்ந்த பயணங்கள், அதனால் ஒரு ஏற்றம், அதனால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதனால வரைக்கும் ஒரு நிம்மதியே இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட, டிப்ரெஷனோட படுத்தா கூட தூக்கம் வராது நிறைய பேருக்கு. ஆனா நிம்மதியா தூங்குவீங்க. நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல. அதோட மட்டும் இல்லாம 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும் போது கடன் வாங்கி அதனால் ஒரு தொழில் செய்து அதனால் ஒரு லாபம், ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற ஒரு தன்மையை வந்து
இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருந்து சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மகரத்துக்கு 8ஆம் இடத்துல கேது வராருங்க, 2ஆம் இடத்துல ராகு வருவார். நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளணும். அதிலும் குறிப்பா விநாயகர் வழிபாடு நீங்க அதிகமா வாழ்க்கையில மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேதுவுக்கு ஃபர்ஸ்ட் பிளானட் வந்து இந்த கேது அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகர் தான். சரிங்களா? நீங்க விநாயகரை எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மேல வர முடியும். கேது தசை நடக்கிறவங்களுக்கும் சரிங்க, கேது இந்த மாதிரி கோச்சாரத்துல ஒரு சாதகமற்ற நிலைக்கு வரும்போது இத்தகைய அமைப்பு நம்ம செய்யும் போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதோட மட்டும் இல்லாம ஓவராலா இந்த சனி பயிற்சி மற்ற ராசி நட்சத்திரத்தை விட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய ஏற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க. அதே மாதிரி மாணவ மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. உங்களோட எதிர்காலத்துல நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை சனி காமிச்சிருப்பார். சரிங்களா? எல்லோருடைய முகத்திலையும் கீழ்ச்சி காமிச்சிருப்பார் இந்த சனி பகவான். நண்பன் யார், எதிரி யார், துரோகி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிடைத்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு 30 ஆண்டுகளோட வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு தருணமா கண்டிப்பா இந்த 2.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போவீங்க. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.